பஸ் உள்ள போகுது. அப்ப நாங்க மனுஷன் இல்லையா? எங்களுக்கு தேவைப்பட்ட அடிப்படை கிடையாது. வந்து ஊர்ல வந்து பாருங்க, அந்த ஊர்ல வந்து பாருங்களா, ஒரு வாழை கிடையாது, தண்ணி நிக்குது, ஒரு லைட் கூட தெரியல ஊருள்ள. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய ஆத்தூர் கிராம மக்கள் தங்களுக்கு வெள்ள நிவாரண நிதி வழங்காததை கண்டித்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதனால் திண்டிவனம் மரக்காணம் செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கள தகவல்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கலி அப்துல்லா. வணக்கம் கலி அப்துல்லா. தற்பொழுது அந்த பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. களத்தில் அதிகாரிகள் யாராவது வந்திருக்காங்களா? பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறதா? என்ன நிலவரம்? வணக்கம். கடந்த 30ஆம் தேதி பெஞ்சல் புயல் கரையை கடந்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை பொழிவை சந்திக்க நேரிட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் புரட்டி போடும் அளவிற்கு கொட்டி தீர்க்காது கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகளும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசித்து வரும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்தது. அதன்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு 2000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட்டு வருகிறது. இதில் வெள்ளத்தால் பாதிக்கப்படாத இடங்களிலும் உள்ள வீடுகளுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதே சமயம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசித்து வரும் மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் இந்த குளறுபடி காரணமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிவாரண நிதி கிடைக்காத பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நிலையில் அதன்படி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஆத்தூர் கிராம மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்போது வரை 2000 ரூபாய் நிவாரணம் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய இடங்களும் நிவாரணம் வழங்க கோரியும் வழங்காததால் ஆத்திரம் அடைந்த அந்த பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் தமிழக அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மரக்காணம் செல்லும் சாலையில் மக்கள் மறியல் ஈடுபட்டு வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் திண்டிவனம் மரக்காணம் செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு, போக்குவரத்தை சரி செய்ய முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். மேலும் சில பொதுமக்கள் தங்கள் கை குழந்தைகளுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் தாசில்தார் மற்றும் திண்டிவனம் டிஎஸ்பி அந்த பகுதி பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கலி அப்துல்லா.